வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இந்த சேனலில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சிம்பிளாக அண்ட் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னால் என்ன, அது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி டெவலப் பண்ணின ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். இதை மெயின்லி டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண, மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸலில் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டேபிள்ஸ், சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் கிரியேட் பண்ணி டேட்டாவை கிளியராக ப்ரெசென்ட் பண்ண கூட எக்ஸல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட மெயின் யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸலை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், டேட்டா என்ட்ரி அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டேட்டா, ப்ராடக்ட் லிஸ்ட் மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக டோட்டல், ஆவரேஜ், பர்சன்டேஜ் மாதிரி கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். எக்ஸலில் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ண கூட யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், சேல்ஸ் ரிப்போர்ட், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட், அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் க்ரியேட் பண்ணி டேட்டாவை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணவும் முடியும். ஆல்சோ எக்ஸல் யூஸ் பண்ணி லார்ஜ் டேட்டாவை கூட ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸல் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற பேசிக் காம்பனன்ட்ஸ் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த என்டையர் எக்ஸல் ஃபைலை ஒர்க் புக்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, எக்ஸலில் சேவ் பண்ணுற ஹோல் ஃபைல் தான் ஒர்க் புக். ஒரு ஒர்க் புக்கில் டிஃபால்ட்டாக ஒரு ஷீட் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் ஷீட்டை ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். இங்கே ஷீட் 1ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒர்க் ஷீட்டில் தான் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணுவோம். அண்ட் கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஷீட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஷீட்டை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் எந்த ஆர்டரில் வேணால் மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணினா ரீநேம் ஆர் டெலீட் பண்ணலாம். எக்ஸலில் ஹொரிசாண்டலாக போகிற லைன்ஸை ரோஸ்னு சொல்லுவோம். ரோஸ் எல்லாம் நம்பர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, 1 2 3 4ன்னு. அதனால ரோஸை நம்பர்டு ரோஸ்னு கூட சொல்லலாம். அடுத்து வெர்டிகலாக போகிற லைன்ஸை காலம்னு சொல்லுவோம். காலம்ஸ் எல்லாம் லெட்டர்ஸில் லேபிள் பண்ணியிருப்பாங்க, ABCDன்னு. அதனால காலம்ஸை லேபிள்டு காலம்ஸ்னு சொல்லுவோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸை செல்லுன்னு சொல்லுவோம். எக்ஸலில் டேட்டா என்டர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் செல். இப்போ ஹைலைட் ஆகியிருக்கிற செல்லை செல் பாயிண்டர்னு சொல்லுவோம். நம்ம கரண்ட்லி செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லு தான் செல் பாயிண்டர் காமிக்கும். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்குது. இதை செல் அட்ரஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக காலம் B அண்ட் ரோ 3 இன்டர்செக்ட் ஆனால் செல் அட்ரஸ் B3. இந்த செல் அட்ரஸ் மேலே இருக்கிற நேம் பாக்ஸ்லேயுமே விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட், எக்ஸலில் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். எக்ஸலில் நம்ம என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு டேட்டாக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. மெயின்லி 4 பேசிக் டேட்டா டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட், டெக்ஸ்ட் டேட்டா டைப் which includes alphabets or words. எக்ஸாம்பிள், நான் இங்கே எக்ஸல் ட்ரெயினர்னு டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், நம்பர் டேட்டா டைப் which includes numerical values like marks, sales amount, quantity, etc. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 500 டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், டேட் டேட்டா டைப். டேட் ரிலேட்டட் வேல்யூஸ் எல்லாமே டேட் டேட்டா டைப்பில் வரும். லாஸ்ட்லி, ஃபார்முலா டேட்டா டைப். கேல்குலேஷன்ஸ் பண்ண யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே ஃபார்முலா பாரில் என்ட்ரு பண்ணியிருக்க கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். That is equal to 10 plus 20. This comes under formula data type. That's it for today's video. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸல் ஒர்க் ஸ்பேஸ் பேசிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸல் ஃபார்மேட்டிங் அண்ட் ஃபார்முலாஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் குவிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.